அப்படியே வாழை இலையில சோறு வச்சு கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னைக்கு ஒரு புடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு மதியம் லஞ்சுக்கு நெத்திலி மீன் கூட்டு வைக்க போகிறாங்க. தொக்குன்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம், ஃப்ரைன்னு சொல்லலாம், எப்படினாலும் வச்சுக்கிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வெறும் சாதத்தில் போட்டு விரைவி கூட சாப்பிடலாம். இது வெள்ளை நெத்திலிங்க. வெள்ளை நெத்திலின்னு சொல்லுவாங்க. திசைவளம் மார்க்கெட்டில் வாங்கினது. ஒரு வருஷம் அது நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். சால மீன் இதெல்லாம் மண்டையை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இது வந்து நான் அப்படியே வச்சுருவேன். இன்றைக்கி நான் நெத்திலி மீன் தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் நெத்திலி மீன் கழுவு தெரியாமல் வாங்க மாட்டாங்க. இது நான் திசைவள மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது திசைவள. அங்கே தான் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன்லாம் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே துடிக்க கொண்டு வருவாங்க. மணல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்கள். அதில் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அங்கே வந்து கருவாடுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ரொம்ப பேர் வாங்கின மார்க்கெட் அது. இதை எப்படி க்ளீன் பண்ணதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் க்ளீன் பண்ண தெரியாமல் வாங்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணுறது. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நெத்திலி மீன் கருவாடு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கிடணுங்க. நம்ம ஆய அதுலேயே நம்ம போட்டுடணும். இதாக இருக்குது பாருங்கள். தலையை வந்து நம்ம இப்படி ஆயணும். ஆஞ்சி வயிற்று பக்கத்தோடு சேர்த்து இப்படி கிள்ளி எடுத்துடணும். கிள்ளி எடுத்திங்கன்னா வயிற்றில் குடல் ஒன்றும் இருக்காதுங்க. லாஸ்ட்டில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காண்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ வந்து எதுவுமே இல்லை பாருங்கள். அப்படியே கழுவி எடுத்துடலாங்க நம்ம. பார்த்தீங்களா? வயிற்று பக்கத்தில் வந்து நம்ம அப்படியே கிள்ளி எடுத்துடணும். தலையை இப்படி ஆஞ்சிட்டு வயிறு வரைக்கும் உள்ளதை நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க. சிலவங்க வந்து ஊற போட்டதுக்கப்புறம் 2வது பிச்சு எடுப்பாங்க. அது ரொம்ப டைம் வேஸ்ட் பிடிக்கும். இப்போ நமக்கு கழுவி புறம் தலையில் வந்துட்டு பாருங்க. குடல் எல்லாமே ஆஞ்சிட்டு உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி வயிற்று பக்கத்தில் ரேசாக கிள்ளி எடுத்துடணும். ரொம்ப ஈஸி பண்ணுறது. சீக்கிரமாகவும் ஆஞ்சி எடுத்துடலாம் படப்படனா. அப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் ரேசஸ் லாம்பு இருக்கும். அதையும் நம்ம இப்படி சொரிஞ்சு எடுத்துடணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் வருவது. இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கங்க. சூப்பராக நீங்களும் பண்ணலாம். அதில்ட்ட இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு கட் பண்ண தெரியாதவங்க வயிற்று பக்கம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. பார்த்தீங்களா? ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். வயிற்று பக்கத்தில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டாச்சுனால நமக்கு ஒன்றுமே இருக்காதுங்க அவங்களுக்குள்ள. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். கருவாட்டை வந்து நல்லா தலையெல்லாம் ஆஞ்சி எடுத்தாச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சி எடுத்தாச்சு. நம்ம கழுவி எடுக்க வேண்டியது. அந்த மாதிரி ஸ்லாம்பையும் நம்ம உரித்து எடுத்தாச்சுங்க. தலையப்புறம் ஆஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் அதோட கழுவி வந்து இதை நம்ம வேஸ்ட்டில் போட்டுடணும். நெத்திலியப்புறம் நம்ம எடுத்தாச்சுங்க. நெத்திலேருந்து நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் ஊற போட்டாக்கா மண் எல்லாம் நிறைய இருக்குங்க. இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கணுங்க. நான் சுரண்டி எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட காட்டுறேன். லேசாக ஸ்லாம்பு மாதிரி இருக்கும். அதை எடுக்கணும். சில நெத்திலி மீனில் வந்து அவ்வளோ உருந்துடும். நமக்கு காயப்படும்போதே அவ்வளோ உருந்துடும். இந்த வருது பாருங்க. இந்த மாதிரி ஸ்லாம்பு இருக்குங்க. இதுதான் எடுக்கணும். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிடணுங்க. நெத்திலி மீன் கழுவுறது எப்படின்னு டிப்ஸு பார்த்தாச்சு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நெத்திலி மீன் வாங்கி கறி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது நெத்திலி மீன் சாப்பிட்றது. சால மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம பெரிய பெரிய பீஸெல்லாம் மீன் வாங்குதோங்க. வஞ்சரம் மீன், சீலா மீன்லாம் வாங்குதோம். இதில் இருக்க மருத்துவ குணம் சத்து எதுலேயுமே கிடையாதுங்க. நல்லா இந்த மாதிரி சட்டியில் போட்டு உரசணுங்க. உரசிட்டு தண்ணி இல்லாமல் உரசணும். உரசிட்டு நம்ம கழுவுனோம்னா சூப்பராக கிடைக்கும். தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி நல்லா உராசி கழுவி கொண்டு வந்துடுறேன். இதாக இருக்கு பாருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி இப்படி போட்டு தேய்க்கணுங்க. இந்த மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தேய்ச்சிங்கன்னா எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிருங்க. நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. நம்ம தொக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். தொக்கு பண்ணதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுக்கோங்க, கிண்டதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு வந்து. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கேன். ஒரு தொக்கு நிறைய வேணும்னா கூட ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் தொக்கு கம்மியாக தான் பண்ண போகிறேன், அதனால் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோங்க. நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளிங்க. கொஞ்சமாக புளி கரைக்கணும், கைப்புளி மாதிரி கரைக்கணும். லைட்டாக இந்த புளிப்பு சுவைக்காண்டி லைட்டாக கரைக்கணும். அதனால் 2 தக்காளி போட்டிருக்கேன். இது அதிகம் மட்டும் கரைக்கிறதா இருந்தால் 1 தக்காளி கூட போட்டால் போதுங்க. நிறைய போட்டேன்னா புளிப்பு சுவை கொடுத்துரும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்கு. தொக்குக்கே சேர்த்து போட்டாச்சுங்க. நம்ம நெத்திலி மீன் கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும், அதனால தொக்குக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த உப்பே போதுமானதுங்க. நல்லா வதங்கட்டும். மசாலா ஆட் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமல்லி தூள், அப்புறமா 1 ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க. மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பச்சை வடை போகட்டும். மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. கருவாட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலாலே நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கணும். கொஞ்சம் வேகட்டும். கருவாடை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடணுன்னா லேசாக தண்ணி தொளிச்சு உதிரியாக எடுத்துக்கோங்க. நம்ம தொக்கு மாதிரி பண்ணணுன்னா கொஞ்சமாக புளி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக விட்டுணுங்க. அந்த கருவாடை கொஞ்சம் வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி கரைசல் ஊற்றியாச்சு. போதுங்க, நம்மள தண்ணி போதுங்க. இந்த தண்ணியிலே நமக்கு வெந்து கிடச்சிரும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கிரேஸை கிண்டி கொடுத்துடலாம். கிண்டி கொடுத்தாச்சு. மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இறக்கிடலாம். தொக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. சூப்பராட்டு வந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வரணும்.
அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அட்டகாசமாட்டு கருவாட்டு தொக்கு பண்ணியாச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி நம்ம இறக்கி சாப்பிட்டோம்னா ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நெத்திலி கருவாட்டு வந்துன்னா பண்ணி பாருங்கள். இல்லைட்ட கடையில் போய் உடனே வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க எப்படி இருக்குன்னு. அருமையான சுவையில் நெத்திலி கருவாடு தொக்கு ரெடிங்க. யாருக்கெல்லாம் நெத்திலி கருவாடு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எம்மியாக இருக்குங்க. அப்படியே சுட சுட சோளத்தில் போட்டு வாழையில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு தொட்டு விடுறதுக்கும் வச்சுக்கிடலாம் சைட் டிஷ்டாட்டு. எம்மி எம்மி கருவாட்டு தொக்கு ரெடிங்க. சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே வாழை இலையில சோறு வச்சு கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி ஒரு பொடிங்க. வாழை இலையும் நெத்திலி மீன் கருவாட்டு தொக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. சுட சுட சோத்தில் போட்டு வெறி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.